ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் விட்டு போன இஸ் இட் ரன் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட எபிசோட் 16 தான் இன்னைக்கு கண்ணாடியில் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் என்னாச்சு அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். அப்படி ஞாபகம்லாம் கோலப்படாதீங்க, நான் ஜஸ்ட் ரிமம்பர் பண்ணுறேன். அப்படி ரிமம்பர் பண்ணுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போன எபிசோட பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன எபிசோடில் 36th ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ன்ற பிளேஸில் நம்ம ஹீரோவோ ரியோவோ அவங்களுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்றதால இப்போதைக்கு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அதான் அப்படி அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்திருந்தாலையும் அந்த இடத்துலையும் 2 மான்ஸ்டர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுங்களை தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கும் போது இன்னொருத்தர் முடிச்சிருந்து அதுங்களை சமாளிக்கணும். ஸோ இப்படி தான் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு அந்த ரெக்ஸை போட்டுனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வரும்போது இந்த 26th ஃப்ளோரில் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கண்டினியூஸாக. இதில் இந்த பிரச்சனை பார்த்தாலும் 27th ஃப்ளோரில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்பி இதை 26th ஃப்ளோருக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதுவும் கூட இவங்க ஃபைட் பண்ணி அப்படியே ஓடி கடைசியில் ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இவங்க ரொம்ப தூரம் ஓடினதால இவங்களுக்கு டயர்டாக இருக்கப்போ மற்ற மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வரதுக்குள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பட் என்னதான் இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணாலும் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் கூட ஃபைட் பண்ணி இப்போ என்ன கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ அதனால் நம்ம க்ரோஸாக இதுங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தேவை. அந்த வெப்பனை இந்த டஜ்ஜில் நானே கிரியேட் பண்ணுறேன். ஆனால் அதை கிரியேட் பண்ணுற வரைக்கும் மற்ற முன்சினை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் தான் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரோஸாக மற்றவங்களை கேட்க, இது டஞ்சனில் ஸ்வாட் கிரியேட் பண்ணுறியா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்க. நம்ம க்ரோஸாக என்னால் முடியும்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்ல, ஸோ அவங்களும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம க்ரோஸாக நம்புறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்ம க்ரோஸாவை நம்பி நம்ம க்ரோஸாக ஸ்வாட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போன எபிசோடு முடிஞ்சிருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இப்போ நம்ம இந்த எக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஸ்டில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அப்புறம் மறக்காமல் ஒரு கமெண்ட் அப்புறம் லைக் போட்டு விட்ருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பேசிட்டே மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு கன்னடத்தில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ரன் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 16. எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஆஸ்திரேலியா ஃபேமிலியை கேட்ட ஆலிஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த ஜஸ்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்கிறா. அதனால எல்லாரும் இந்த ஜஸ்டிஸ்லாம் என்ன, அதை பற்றி அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பேச்சு வாக்கில் நம்புறியாப்போ ஸ்வாடான் வீண்டு மாதிரி நோபல் கணக்காக நம்ம ஜஸ்டிஸ் இருக்கணும்னு சொல்ல, ஆரம்பிச்சிட்டா பஞ்சாக புல்லுன்னு சொல்லி அவங்க நம்பறியாவை கலைக்கிறாங்க. அப்போ அந்த காகியா நமக்கான ஜஸ்டிஸை நம்ம அடையணும் அப்படின்னா சாதாரணமாகலாம் கிடைக்காது, அதுக்கு நம்ம வயலன்ஸை தான் கடைப்பிடிக்கணும், அப்போனா தான் நமக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ தாட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ண, இது வயலன்ஸா அப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுக்காகியா, அப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவங்க 2 பேரும் முட்டிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களே அவங்கள சமாதானப்படுத்தலான்னு பார்க்க அப்போ ஆலிஸ் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு, இதை பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஜஸ்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் நம்ம காட் ஆஸ்திரேலியா தான். ஏன்னா அவங்க காட் ஆஸ் ஜஸ்டிஸ். ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நம்ம இந்த ஜஸ்டிஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த ஜஸ்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் ஈவன் காட்ஸால் கூட இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்தால் அதுக்கான சரியான ஆன்சரை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் எனக்கு கவலைப்படாதீங்க. தென் என்னோட தாட் படி நம்மளோட ஜஸ்டிஸ் ஜென்யூன் அண்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஃபேர் ஜஸ்டிஸ் அழைச்சி அந்த இடத்துல அமைதியும் நிம்மதியும் பார்க்கணும். அதுதான் நம்ம ஜஸ்டிஸ். ஆனால் அதுக்காக நம்ம ஜஸ்டிஸ்க்காக தான் எல்லாமே பண்ணுறோன்னு கிடையாது. ஜஸ்டிஸ்ன்ற பேரை சொல்லி மற்றவங்கள ஏமாத்துறதும் கிடையாது. நம்ம ஜஸ்டிஸை நம்ம மறைச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரி, இன்னைக்கு டாபிக் முடிஞ்சது. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்னோட தாட் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது ஓகே தானே? ஆலிஸ் சொல்லிட்டா எல்லாமே ஓகே தான்னு சொல்லி அவங்களோ ஆலிஸ் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. தென் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை காட்ட ரியோ ஹீலிங் மஞ்சுக்கால் அவள் காலை சரிப்படுத்திக்கிறா. பட் அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் சரிப்படுத்திக்கல. இப்போதைக்கு அவளால் நிற்கவும் நடக்கவும் முடியும். அந்தளவுக்கு தான் காலை அவள் சரிப்படுத்திக்கிறா. சரி பெல், இப்போ என்னால் இன்னும் கொஞ்சம் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். அந்த ஹீலிங் மேஜிக்கு நான் திரும்பவும் மேலே யூஸ் பண்ணப்பா. எல்லாமே ஸ்ரீயோ ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் நடக்கிறது தான் கரெக்டு. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் பெல் ஹிலரியோ நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பேசினது தான். சரி, இப்படியே நம்ம பிடிவாத பிடிச்சிட்டு இருந்தால் வேலைக்காகாது. அதனால இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை பார்ப்போம். இந்த இடத்த வச்சு பார்க்கும்போது நம்ம 37th ஃபோன் இருக்கோம் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் எந்த இடத்துல இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியல. ஒருவேளை அந்த இடத்த விட்டு வெளியே போனால் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண வரலாம். ஏன்னா டீப்போல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் பொதுவாகவே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட போதுமான வெப்பன்ஸ் இல்லை, ஹீலிங் போர்ஷன்ஸ் இல்லை. இதுக்கு மேலே எதுனா காயப்பட்டா என் ஹீலிங் மேஜிக்கை வச்சு தான் ஹீல் பண்ணிக்கணும். இதில் ஆல்ரெடி நமக்கு வேறு அடிபட்டிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோனோ தெரியல, எப்படி போட்டணும் தெரியல.
இது எதுவுமே தெரியாமல் இந்த இடத்துல நம்ம எப்படி சர்வை பண்ணுறது? மிஸ் ரியோ அப்படின்னா பேசாமல் யாராவது நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணலாமா? இல்லை, நம்ம இந்த இடத்துல நம்மளை யாராவது ரெஸ்கியூ பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணுறது எனக்கு என்னமோ நல்ல ஐடியா பார்த்தோன்னால. ஒருவேளை யாராவது நம்மளை ரெஸ்கியூ பண்ண வந்தாலோ என் ஃப்ரெண்ட்ஸே வந்தாலோ அவங்க இந்த டீ4 இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சமாளித்து இந்த இடத்துக்கு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே வந்தாலும் அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம விட இருப்போமான்னு தெரியல. ஸோ மற்றவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா நாமளும் இவங்கள மாதிரி சாக வேண்டியதான்னு சொல்கிறா. தென் அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம க்ரோஸாக வெப்பனை மேக் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க எல்லாருமே முடிவு பண்ணுறது. இந்த பக்கம் நம்ம க்ரோஸாக ஃபயரை கிரியேட் பண்ணி அந்த அடமெண்டியமை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த அடமெண்டியம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். ஸோ அதை ஒருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஃபியூல் தேவை. ஸோ அந்த ஃபியூலுக்காக நம்ம க்ரோஸாக அந்த ரெக்ஸோட லிவரை தான் யூஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த ரெக்ஸ் ஒரு ஃபயர் டைப் அப்படின்றதால அது அந்த ஃபயரை மீட் பண்ண அதோட லிவரை தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் இதை ஃபியூலர்ஸ் பண்ணி இது மேலே ஃபயரை கிரியேட் பண்ண ஃபயரை கண்டினியூஸ் ஆகியோ பவர்ஃபுல்லாக ஏறியோ அதனால தான் நம்ம க்ரோஸாக அந்த ரெக்ஸோட லிவரை யூஸ் பண்ணியிருக்கா. அதே சமயத்தில் இந்த விஷயம் மாங்கால தான் போட்டிருந்தான். மாங்காய் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மாங்காய் படிக்காதவங்களுக்கு இதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எரிபொருள் இல்லாத இடத்துல ஃபயரை கனெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஏறி விட்டு ஸ்ட்ராங்கான அடமெண்டியத்தை உருக்கியிருக்கா. ஸோ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்மால் டீட்டெயில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம க்ரோஸாக வெப்பனை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த அடமெண்டியத்தை உருக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து போகிற அதை பார்த்துட்டு டஞ்சனில் வெப்பனா இதெல்லாம் வேலை கேட்காது. போரஸ் என்ன புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒருவேளை இவனால இந்த இடத்துல வெப்பனை மேக் பண்ண முடியலனா நம்ம கதை அதோடு தான். அதை முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம க்ரோஸாக அவனை நம்பிக்கை வைக்கணும். அவனால் கண்டிப்பாக முடியும், அவனை நம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வேர்ஸ்ட்டு சொல்ல. ஸோ அவனும் வேறு வழி இல்லாமல் அது பார்த்துக்கிறான். இது பக்கம் அந்த மான்டர்ஸ் அவங்க அட்டாக் பண்ண வந்துட. ஸோ இவங்களும் என்ட்ரன்ஸ் பிளாக் பண்ணி அதுக்கு உள்ள வர விட தடுத்து அது கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சிக்கிறேன் இந்த அடமல்லியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் ஷேப்புக்கு கொண்டு வர முடியலையே. சரி பெல், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி ஒன்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக 36th ஃப்ளோரில் இருக்கிற அந்த டனலுக்கு தான் போக போகிறோம். இது 36th ஃப்ளோரா? ஆனால் அது லோவர் ஃப்ளோர் ஆச்சு. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ நம்ம 39th ஃப்ளோருக்கு போயிருக்கலாம். ஏன்னா அது ஒரு சேஃப்டி பாயிண்ட். பட் இப்போ அந்த இடம் சேஃபாக இருக்குமான்னு தெரியல. அந்த இடத்துல போனாலும் நம்மளால் சர்வை பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் அந்த இடத்துக்கு போகிறது போகலாம், 36th ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்கிறேன். ஏன்னா லோவர் ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது டீப் ஃப்ளோரில் மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதான் நம்ம லோவர் ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஃப்ரூட் வாட்டர்ஸ்னு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஃபுட் சப்ளை கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் சர்வை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மான்ஸ்டர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் என் பிளான். ஓகேவா? ஓகே மிஸ்ட்ரி. அது சரி, இந்த இடத்துல இருந்து நாம் எப்படி நீங்கள் சொன்ன அந்த டனலுக்கு போக போகிறோம் அது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா பால்வா சாவான்ற அப்புறம் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். யோசிக்கிறதுக்கெலாம் டைமே இருக்காது. அப்படி ஒருவேளை நம்மள ஆபத்தில் இருந்துச்சுன்னா என்னோடய மேஜிக்கல் ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நேரத்துக்கு அதை வச்சு சர்வை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம சர்வை பண்ண நமக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. இது எக்யூப்மெண்ட்ஸா? ஆனால் அதுக்கு நம்ம எங்கே போகிறது தெரியும்? இதோ இங்கே இருக்காங்களே, இவங்ககிட்டேருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்க வேண்டிட்டா. இது இவங்ககிட்ட இருந்தா. ஆனால் ரியோ அப்படி பண்ணணும், இவங்க பாடிஸ்லாம் கலைஞ்சிருமே. எனக்கு தெரியும், ஆனால் இந்த இடத்துல நம்ம சர்வை பண்ணோம் அப்படின்னா இதை தவிர்த்து நமக்கு வர வழியில் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நீ அந்த பையன்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கோ, நான் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறத எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லிட்டு ரியோ அந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுக்கிறா. உடனே நம்ம ஹீரோ ஷாக்கிங்காக வந்து பார்த்தா நம்ம ரியோ அந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவள் கையில் ஒரு காயினை கொடுத்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் பிள்ளை ஃப்ரீயோ இந்த இடத்துல சர்வை பண்ணணுன்றதுக்காகவோ எனக்காகவோ அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் மட்டும் எதுக்காக யோசிச்சுட்ருக்கேன். நானே இதை பண்ணி தாக்கணும். எங்களுக்கு மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல சர்வை பண்ணுறதுக்காக தான் இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பையனோட ஆரம்பம் எடுக்கிறான். தென் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வெப்பன்ஸ், பேக்ஸ், ஹீலிங் போர்ஷன், ஃபுட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹே பெல், இங்கே பார், இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா அது இந்த மேப்பு தான். இவங்க இந்த டஜோட முக்கால்வாசி ரூட்டை கவர் பண்ணியிருக்காங்க. இதை டெட்டன்ஸையும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வந்த வழியும் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்ரியோ அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு, இந்த இடம் தான் இப்போ நம்ம இருக்கிற அந்த ரூம்ன்ற பிளேஸா? ஆமாம், அதே தான். ஆனால் இதை மேப்பை வச்சு என்னால் இந்த ஃப்ளோரை கணக்கிட முடியல. இது கணக்கிட முடியலையா? ஆமாம், இது 37th ஃப்ளோர் ஒரு ஏரியாவே நடத்துகிற அளவுக்கு பெரிய இடம். அதனால எனக்கு இந்த ஃப்ளோரை பற்றி சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் அப்படின்றதால எனக்கு இந்த இடத்தோட ஒரு சில வழிகள்லாம் ஞாபகம் இருக்குது. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சும் இதை மேப்பை ஒரு கைடை வச்சு நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். சரி ரியோ, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் இங்கே இருக்கிற வெப்பன்ஸில் இருக்கலாம் நமக்கு தேவைப்படும் தெரியல. அதனால உன்னால் எவ்வளோ கேரி பண்ணிக்க முடியுமோ
அது எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கோ, நான் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கிறத ஓரக்கனால ஃபோர்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற பிரெட் அண்ட் போர்ஷனை பார்த்துட்டு மிஸ்ரியோ இங்கே பாருங்க, என்னாச்சு பே? ஒன்றும் இல்லை, இங்கே சாப்பாடு இருக்குது, ஹீலிங் போர்ஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தும் இவங்க இதை கன்சீவ் பண்ணிக்காம அப்படியே இறந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர்ஸ் இதில் பாய்சன் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். எது பாய்சனா? அப்படின்னா இதெல்லாம் ஹீலிங் போர்ஷன் இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேக்கில் வச்சது எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுறான். மிஸ்ரியோ அப்படின்னா இவங்க பாய்சன் எங்கள் உடம்புல கலந்ததால தான் ஒவ்வொருத்தரும் இறந்து போயிருக்குங்க. இந்த டீப் ஃப்ளவர் உண்மையிலே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சிட்டு இருக்கேன். இங்கே பாரு மிஸ்ரியோ, என்னது ஏதோ எம்பளம் மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. மிஸ்ரியோ, இந்த இடத்துல ஏதோ எழுதியிருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க ட்ரீ. ஆமாம், எங்களால் வீட்டுக்கு வர முடியலன்னு அதில் எழுதியிருக்கிறத நம்ம ஹீரோ படிக்கிறான். ஆக்சுவலாக இந்த எம்பளம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. தென் அந்த காடோட ஃபஸ்ட்டு 2 லெட்டரும் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இவங்க சாக போகிறோன்னு தெரிஞ்சு சாகிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை நம்ம வெளியே கொண்டு போனால் இவங்களோட காடை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இதை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். அதனால் அந்த எம்பளத்தையும் எடுத்துக்கிறாங்க, மேப்பையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்து இவங்க 2 பேருக்கு உதவி பண்ண அவங்க 3 பேரோட டெட் படிக்கும் கடைசியாக ஒரு குட் பை சொல்லிவிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தென் அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் உள்ள வரோட ஃப்ரெண்ட்ஸை பிளாக் பண்ணி அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ப்ரோஸாக வெப்பனை மேக் பண்ணுறதுக்காக அந்த அடமண்டியத்தை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதற்கு சுத்தமாக டைம் இல்லை. ஆனால் என்னால் அந்த அடமண்டியத்தை கொஞ்சம் கூட பெண் பண்ண முடியல. எல்லாரும் நான் நம்பி நேரத்தில் சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் நான் இதை கொஞ்சம் கூட அசைக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் அடமண்டியத்தை பெண் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் இல்லையா? என்ன அந்த இடத்துல மேஜிக்கல் சோட கிரியேட் பண்ண முடியாதா? நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேனா? இந்த இடத்துல வெப்பனை மேக் பண்ணுறேன்னு நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ எல்லாரும் உயிரும் ஆபத்தில் இருக்கு. எப்படி நாங்கள் சர்வை பண்ணுறது? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறது? சரி க்ரோஸா, அப்படின்னா நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு. உனக்குள்ள அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கா? எரிஞ்சிட்டு இருக்கு. சூரியனை விட அதிகமா. ஆனால் எரிஞ்சு என்ன பிரச்சனை? நான் என்னதான் அடித்தாலும் என்னால் அந்த அடமட்டியத்தை கொஞ்சம் கூட நம்பத்த முடியல. இதை ஒரு ஷேப்பு கொண்டு தான் நல்லா வெப்பனை மேக் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி க்ரோஸா, அப்படின்னா அந்த மெட்டலோட வாய்ஸை கேளு. அதுக்கேற்ற மாதிரி வாயமரப்பில் ஒரு சொல்லு செலுத்தி அடிச்சா தானே அதை நகரும். வாய மூடு, அதை மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணாலும் நகர மாட்டேங்குது. சரி, அப்போ எதுக்காக அதை ஹேமரை அடிச்சிட்டு இருக்கேன்? வேற எதுக்காக? வெப்பனை கிரியேட் பண்ணதான். வெப்பனை கிரியேட் பண்ணுறியா? சரி, எதுக்காக வெப்பனை கிரியேட் பண்ணுற? வேற எதுக்காக? சர்வை பண்ணதான். நான் கேட்ட கேள்விக்கு அது பதில். நீ வெப்பனை கிரியேட் பண்ணுற, ஆனால் எதுக்காக? அந்த கேள்விக்கான பதில பொண்ணுக்குள்ள ஆழமா தட்டிட்டு பதில் சொல்லு. நீ எதுக்காக இப்போ இந்த வெப்பனை மேக் பண்ணுற? கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. நம்ம க்ரோஸை எப்படியே வெப்பனை மேக் பண்ணியிருப்பாரு. அவர் மேக் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த மான்ஸ்டர்ஸை உள்ள வரக்கூடாது, எல்லாத்தையும் தடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கடைசி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காகனா என் ஃப்ரெண்ட்ஸுக்காக. அதே தான், இது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் பண்ணுறேன். இது எப்படி நான் மறந்தேன். அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க கைஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட்ல நம்ம க்ரோஸ் அந்த ஆமரை முறுக்கி பிடிச்சி அந்த அடமாண்டியத்தை அடிக்கிற அடியில அந்த அடியோட சத்தம் எல்லாருக்கும் இடி மாதிரி கேட்க நம்ம க்ரோஸ் அந்த இடத்துல வெப்பனை உருவாக்கிடுவான்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அடிக்கிற அடியில அந்த அடமாண்டியமும் பெண்டாக ஆரம்பிக்குது. இது அப்படின்னா டுபாஸ்கி அவங்களோட டஞ்சனுக்கு போயிருக்கலாம். ஆமாப்பா, ஆக்சுவலாக நெஸ்காப்பும் ஆச்சுன்னா டுபாஸ்கி மீட் பண்ணி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. ஆக்சுவலாக ஹெல்ப் எங்களுக்கு தேவையாக இருந்துச்சு, அதனால தான். இதான் விஷயமா? அவளுக்கு வேறு ஒரு வேலை இருந்துச்சு, அவளை பார்க்கலான்னு போனப்போ அவள் நட்டில் ஆளை காணமேன்னு நினச்சேன். ஸோ இதான் விஷயமா? ரைட்டு விடு. சரி அஷ்டேன், வேறு ஏதாவது விஷயமா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா. எக்ஸ்பெக்டேஷனுக்கான காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் மட்டும் அந்த நைட்டுக்கான காசை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறியா? முடியாது. முடியாதா? ஆனால் ஏன்பா? இதை பாரு எஸ்டியா, அந்த பையனோட உயிரை அந்த நைஃப் நிறைய வாட்டி காப்பாற்றிருக்கு. அன்பிரேக்கபிள் மேஜிக்கல் நைஃப். ஸோ நீ கேட்டன்னா உருவாக்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால அவனுக்கு இதை கூட பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி 5 ஸ்டார்ஸ் எஸ்டியோட வாயை அடைச்சிடுறா. இதை பக்கம் நம்ம க்ரோஸை அடிக்கிறதில்ல, அந்த வெப்பன் ஆல்மோஸ்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதில் அவன் பிளட் பட்டதுமே ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி கிரியேட் ஆக இது பக்கம் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ஃபாரஸ்ட் அண்ட் ஓக்கப்போ பிளாக் பண்ணுறதுக்காக வச்சு நம்ம ஷீட்டை உடச்சி போட்டு அவங்கள அடிச்சு போட்டு உள்ள வந்துடுப்போம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் ஒரு பெரிய ஃபயர் பிளாஸ்ட் வந்து அந்த எல்லா மொத்த சீஸாக அடிச்சிடுது. என்னன்னு பார்த்தா நம்ம க்ரோஸா தான். சரி கைஸ், உங்கள் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல. ஹே க்ரோஸா, நீ வெப்பனை மேக் பண்ணிட்டியா? எஸ். அதுக்கு நிறைய வந்துட்டு இருக்குப்பா. ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு நாள் கை கொடுக்கணுமே. யார் வரீங்க? ஹே கசாண்டா வரியா? கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி
நம்ம க்ரோஸாவை கசான்ட்ராவை ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்வாட பூமியில் சொல்லக்கூடாதுமே, அதுலேருந்து ஒரு ஃபயர் பிளாஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த பூரா மான்ஸ்டரையும் கொண்டுடுது. ஸோ இதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக்கு. க்ரோஸாவோட ஒன் ஆஃப் த மாஸ் மூமெண்ட்லே சொல்லலாம். இந்த இடத்துல க்ரோஸாவை வேறு லெவலில் மாஸாக காமிச்சிருப்பாங்க. தென் அப்புறம் க்ரோஸாவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் க்ரோஸாவை பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 10 மார்ச்சில் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம க்ரோஸாவை கசான்ட்ரா ஒன்றா சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் பிரேக்கபுள் மேஜிக்கல் ஸ்வாட் ஆனால் என்ன எனர்ஜி மட்டும் கன்சியூம் பண்ணோம், இதை வச்சு நம்ம நெட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரோஸா சொல்கிறா. ஸோ அதை பார்த்த கசான்ட்ரா அப்படின்னா இதுதான் என் கரோனை பார்த்த அந்த ஒளி விளக்கா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. இது பெரும் ஆரம்பம் தான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்கில்லை நான் அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கேன். சரி இது கைஸ், நீங்கள் என்ன நம்பி உங்கள் உயிரை என் கையில் கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த உயிரை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இப்போ நான் சேர்ந்து நம்ம பெல்ல கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம க்ரோஸா சேவமோசா சொல்ல. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட முடிஞ்சிருது. சொல்லப்போனால் இந்த எபிசோட் அண்ட் இந்த சீசன் 4 பார்ட் 2 எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு 2 காரணம் இருக்குது. இந்த எபிசோட பிடிச்சதுக்கான காரணம் க்ரோஸாவை நெட்டில் வேறு லெவலில் காமிச்சது. இந்த சீசனை பிடிச்சதுக்கு காரணம் மேக்ஸிமம் நம்ம ஹீரோவை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் மேலேயும் ஃபோக்கஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றதையும் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு இந்த எபிசோடில். இந்த எபிசோடில் மட்டும் இல்லை, இந்த சீசன்லையும். ஸோ அதனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சுன்னு சொல்ல. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வழக்க போல பண்ணக்கூடிய ஆனால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா நம்ம சேனல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ண வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி ஓகே, உங்களை நான் மறுபடியும் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அதனால அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட பார்க்கறதுக்காக மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். We meet you all in next video.